இப்போ ஊர்ல எல்லாம் நிறைய கரும்பு கிடைக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆனா அந்த கரும்போடைய அருமை யாருக்கும் தெரியல, சாப்பிட்றதும் இல்லை. இந்த தண்ணி வந்து நமக்கு மண்ணுக்கும் ஊற்றிக்கலாம், செடிக்கும் நம்ம ஸ்ப்ரே பண்ணுறோம். செடியில் இருக்கிற மண் கலவையை நம்ம கலரிட்டு தண்ணி நல்லா ஊற்றிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வைக்கணும். அப்போ தான் அதுக்கு புது உரம் கொடுத்து அது உயிர் வந்த மாதிரி தெரியும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவகாமி கார்டன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மேலே வந்திருக்கிறோம். மேலே நாம் நேற்றே சொல்லியிருந்தோம், இந்த செம்பருத்தி செடி நம்ம ஏதாவது பண்ணணும் நாளைக்குன்னு சொல்லிட்டு தான் போனோம். சரி, இது நான் அங்கே வெயிலும் சரியாக வரல, அதனால் இங்கே தூக்கின்னு வந்துச்சு. இதை நம்ம கொஞ்சம் சரி பண்ணலான்னு சொல்லிட்டு எடுத்துன்னு வந்திருக்கிறேன். செடியில் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சுற்றி சுற்றி ஒரு கலையிலேயே எவ்வளோ அரும்பு வந்திருக்குது. இந்த கலையை நம்ம கட் பண்ணி விட்ட கலை. இதில் பாருங்கள் எவ்வளோ அரும்பு வந்திருக்குது. நம்ம இதில் எவ்வளோ புளிச்ச மோர் ஊற்றுறோம், எல்லாமே கொடுக்குறோம். இருந்தாலும் இதில் இந்த கருப்பு பூச்சி மட்டும் அப்படியே கம்மியாகாமல் அப்படியே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சரி, இது நான் கீழே இருக்கிற சின்னதாக இருக்கிற இந்த கலைங்களெல்லாம் கட் பண்ணிவிட்டு நம்ம அந்த புளிச்ச மோர் ஸ்ப்ரேவை இது மேலே ஸ்ப்ரே பண்ணிவிட்டு இடம் வெயில் படுற மாதிரி இடம் மாற்றி வச்சுட்டு போகலான்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி நான் இதை எடுத்து வச்சுருக்கிறேன். வாங்க நம்ம இதை கட் பண்ணி விடலாம். நம்ம இது யூஸ் பண்ணாமல் இருந்தோம்பா, எதில் பூச்சி இருக்குதோ அதை கட் பண்ணி காட்டுறேன். நம்மக்கிட்ட மஞ்சள் செம்பருத்தி செடி ஒன்று தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது நம்ம நடணும்னா கூட நடலாம். கட்டுற வேற இந்த பார், இது யாருக்குன்னா வேணும்னா சொல்லுங்க. எப்படி தரதுன்னு தான் தெரியல. இது நட்டோம்னா நம்ம இது துளுத்து வரோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கட் பண்ணுற ஒவ்வொரு கலையுமே துளுக்கும். நிறைய செடி நம்ம கட்டிங்ஸ் வச்சு முளைஞ்சிருக்குது. கீழே இருக்கிற கலையே அரும்பு வச்சிருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது பார், இது நட்டோம்னா கூட முளையலாம். சைடில் இருக்கிற கலைங்களெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டு பெருசாக இருக்கிறது மட்டும் விடலாம். நம்ம எப்பவுமே எந்த செடியை கட் பண்ணி எடுத்தோம்னாலும் செடியில் இருக்கிற மண் கலவையை நம்ம கலரிட்டு தண்ணி நல்லா ஊற்றிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வைக்கணும். அப்போ தான் அதுக்கு புது உரம் கொடுத்து அது உயிர் வந்த மாதிரி தெரியும். நம்ம இதை ஃபஸ்ட்டு ஸ்ப்ரே பண்ணணும். இது பாருங்கள், இந்த பாதி கருப்பு பூச்சி தொலைஞ்சு போச்சு, இன்னும் பாதி இருக்கிறதுக்கு நம்ம ஸ்ப்ரே பண்ணி விடலாம். இந்த மண்ணு பருப்பை எப்படி காஞ்சி போயிட்டு இருக்குது. ப்ளூ கேன், புது கேன் இருக்குது, அதில் வச்சிடலாம் மசாலாம். பாதி கலரி விட்டுருக்குறோம். ரொம்ப டைட்டாக இருக்குது மண். இது நம்ம இது ஃபுல்லாக கலரி விட்டுட்டு நம்ம எடுத்துன்னு வந்துருக்குற இந்த கிச்சன் வேஸ்ட் இது உள்ள ஒரு பக்கமாக போட்டு சுற்றி போட்டு நம்ம மூடி வச்சுட்டு தண்ணி ஊற்றலாம். நம்ம ஊர்ல எல்லாம் நிறைய கரும்பு கிடைக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அந்த கரும்போடைய அருமை யாருக்கும் தெரியல, சாப்பிட்றதும் இல்லை. கரும்புல லிவர் பிரச்சனைக்கு அந்த மருந்து கிடைக்குது. கரும்பு சாப்பிட்றது மூலியம் லிவர் கண்ட்ரோல்ல இருக்கும். அதுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. நம்ம அந்த கரும்பு ஜூஸ் குடிக்கிறதாலோ கரும்பு சாப்பிட்றதாலோ ரொம்ப நல்லது. பாக்குறவங்க நீங்களும் யாருன்னா புதுசா பாக்குறவங்களா இருந்தாக்கா நீங்களும் சாப்பிடுங்க கரும்பு. எந்த கரும்பு ஒன்னாலும் சாப்பிடலாம். கிடைக்காத நம்மளே வருஷத்துக்கு ஒரு முறை இங்க வாங்கிட்டு வந்தாது சாப்பிட்றோம். இல்லை நம்ம கார்டன்ல விளையிட்டு சாப்பிடுவோம். இவ்வளோ டைட்டா இருக்குது பாருப்பா. இது கட் பண்ணி எடுத்துட்டா சொல்லலாம், கலரவே முடியல. ஏம்மா, இது ரொம்ப நாளா யூஸ் பண்றதே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இந்த கட்டுற அதனால டைட் ஆகி போச்சு. இப்போ நல்லா இருக்குதுல்ல, தெரியுதுல்ல. குளிர்ல எங்க நம்மளால மேல வந்தாலும் கொஞ்ச நாள் இருக்க முடியல. கொஞ்ச நேரம் வேறு பார் எப்படி நம்ம கலக்கா பிடுங்கினாக்கா வாசனை வரல, அந்த மாதிரி வாசனை வருதுப்பா இந்த மண்ணுல தானே. நம்ம கலரி விட்டுட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மண் எல்லாத்தையும். இப்போ இந்த எரு இதுல போட்டு கிச்சன் வேஸ்ட் பாருங்க, இந்த கிச்சன் வேஸ்ட் நம்ம அப்படியே போட்டு இது மேல மண் போட்டு விட்டுக்கலாம். இன்னைக்கும் நான் கை க்ளோஸ் எடுத்து வச்சு விட்டு வந்துட்டேன். டெய்லியும் எடுத்து வைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் மேலே வரும்போது எடுத்துன்னு வரணும்னு, ஆனால் வரும்போது மறந்துட்டு விட்டு வந்துடுறேன். இது மேலே வேற மண் இருந்தால் கொட்டிக்கலாமாப்பா. பூனை கலர் அது. இது மாதிரி மண் போட்டால் தான்ப்பா மேலே மக்கும். இது அப்படியே விட்டுட்டோன்னு வச்சுக்கோ, மக்காது. கொஞ்சம் நிறைய இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதுவும் செடி நட்டு வச்சு தான் இது நம்ம அதுக்குள்ள கொஞ்சம் கொட்டிக்கலாம் மேலே. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை நம்ம தூக்கி வச்சுட்டு பார்க்கலாம். ஸ்ப்ரே பண்ணி எப்போ ஸ்ப்ரே பண்ண முடியுது அப்போ பண்ணிக்கலாம். இப்போ கூட பண்ணி விட்டுடலாம். இப்போ தண்ணி ஊற்றணும், நம்ம வச்சுட்டே தண்ணி ஊற்றிக்கலாம்.
இந்த ஸ்டாண்ட் வைக்கிறதால நம்ம செடிங்கெல்லாம் எவ்வளோ நல்லா ஒரு பாதுகாப்பாக இருக்குது, நல்லாவும் இருக்குது, சுத்தமாக காத்தோட்டமாக நல்லா அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்டாண்ட் வைக்கிறது மூலிமா உங்களுக்கும் இந்த மாதிரி ஸ்டாண்டு வேணும்னு சொன்னாக்கா டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், நீங்கள் வந்து அதில் பார்க்கலாம். உங்களுக்கு வேணும்னாக்கா நீங்களும் வாங்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது மாதிரியே இது இங்கே வைக்கலாமா அங்கே வைக்கலாமாப்பா? இதுவும் நம்ம கம்மி பண்ணணும்பா, மண் நிறைய ஆகிப்போச்சு, எருவு. இதில் எவ்வளோ பூ பூத்துச்சுப்பா ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து இது மொத்தத்தையும் கட் பண்ணிவிட்டு மண்ணெல்லாம் கலரி விட்டுட்டு இது மேலே நம்ம கிச்சன் வேஸ்ட்டு இன்றைக்கி எடுத்துன்னு வந்து கிச்சன் வேஸ்ட்டை போட்டு வச்சுருக்குறோம். எவ்வளோ பெருசு இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த செடி நிறையா. ஆனால் நிறைய இருந்தாலும் பூ நிறைய அரும்பும் இருந்துச்சு. இதுக்கு சுத்தமாக காற்று போகிறதுக்கே இடம் இல்லாமல் இருந்துச்சு. வச்சுட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். சரியாக இருக்குதான்னு சொல்லிட்டு பாருங்கள். ஃபுல்லாக இது மூடி நின்றுச்சு. இது இன்னும் நாளைக்கு வந்து இதுதான் இதெல்லாம் மொத்த கீழ்கிறதெல்லாம் எடுத்துட்டு இது க்ளீன் பண்ணி விடலாம். இன்னைக்கு நம்ம கார்டன்லேயே இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது க்ளீன் பண்ணணும்னு இருந்தேன், பண்ணியாச்சு. இது ஸ்ப்ரே பண்ணி விடணும் இன்னும், அப்போ தான் இந்த கருப்பு பூச்சி எல்லாம் போகும். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்ப்ரே பண்ணி விடணும். இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பழைய சாதம், புளிச்ச மோர், தண்ணி, இது வந்து நான் பெருங்காய கரைசல் எல்லாமே கலந்து வச்சுருக்கிறேன். இது வந்து நம்ம வெடி கட்டி இந்த ஸ்ப்ரேயரில் இதில் அடித்து கொடுத்துட்டு யூஸ் பண்ணலாம். மிச்சத்தை இந்த தண்ணியிலே கலந்து அதில் ஊற்றிடலாம். வெடி கட்டுறதுக்காக எடுத்துன்னு வந்து வச்சுது இது காஸ் பீஸ். நம்ம இது தண்ணியில் கலக்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இது நம்ம வெடி கட்டிக்கலாம். இதில் எவ்வளோ ஃபில்டர் ஆகுதுன்னு தெரியல. மறுபடியும் ஃபில்டர் பண்ணோம். இதில் இது இருக்குது என்ன காஸ் பீஸ் நிறையா. இது ஒரு முறை வெடி கட்டிட்டுமா, இது இன்னொரு முறை ஃபில்டர் பண்ணணும். இப்படி பெருசா ஜல்லடை வைக்குதுப்பா, அது எடுத்துன்னு வரணும். ஃபில்டர் வைக்குது. பழைய சாதம், புளிச்ச மோர், பெருங்காயம் எல்லாமே கலந்து வச்சிருக்கிறோம் இந்த தண்ணியில. இது நம்ம வந்து செம்பருத்தி செடிக்கு அந்த வெள்ளை பூச்சிக்கு கருப்பு பூச்சிக்கு ஸ்ப்ரே பண்ணோம்னாக்கா சரியாகும், செத்து போயிடும் அந்த பூச்சி. நிறைய முறை அது மாதிரி அடிச்சிருக்கிறோம். 6 மாதத்துக்கு முன்னாடிலாம் நம்ம செடியில் வெள்ளை பூச்சி வந்துச்சே, அப்போ ஸ்ப்ரே பண்ணி காமிச்சோம்ல. இந்த மாதிரி யாருன்னா புதுசாக பார்க்குறவங்க பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க. உங்கள் செடிக்கு வெள்ளை பூச்சி கருப்பு பூச்சி இருந்தாலும் பூ வைக்கலனாலும் இது மாதிரி செய்யலாம், ஸ்ப்ரே பண்ணி விடலாம். நம்ம இனிமேல் கீழே இருந்து வரும்போது இது ஒரு கேனு ஃபில்டர் பண்ணி எடுத்துன்னு வந்தோம், நம்ம ஒரு பாட்டிலு. இது நம்ம அப்படியே ரொம்ப ஸ்ட்ராங் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து நமக்கு தண்ணி கலந்துக்கலாம். ஏன்னா நம்ம இது புளிக்க வச்சுருக்குறோம். புளிக்க வச்சுருக்கிறது நம்ம அப்படியே ஊற்றினோம்னாக்கா பவர் அதிகம். இதில் செடி வந்து வாடி போன மாதிரி ஆகிடும். நம்ம தண்ணி கலந்து இது ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கலாம். இதுதான் நம்ம வந்து முன்னாடிலாம் அங்கே ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி உங்ககிட்ட நான் ஸ்ப்ரே பண்ணி காமிச்சேன். இது பாருங்க எப்படி இந்த கருப்பு பூச்சி மேலே அடிக்கிறோம். நாளைக்கு பார்க்கலாம் இது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த கருப்பு பூச்சி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது எவ்வளோ பெருசு பூக்க வேண்டிய பூவை சின்னதாக பூத்து இருக்குது. நம்ம இது மாதிரி ஒரு வாரத்துக்கு வந்து நம்ம இதை ஒரு 2 நாளைக்கு ஒரு முறை 3 நாளைக்கு ஒரு முறை ஸ்ப்ரே பண்ணி விட்டுனே இருந்தோம்னாக்கா இந்த பூச்சி காணாமல் போயிடும், பூ நல்லா பூக்கும் இதில். இன்றைக்கி நம்ம அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், செம்பருத்தி செடி பற்றி பார்த்துட்டோம். தண்ணி வந்து கொஞ்சம் கலந்து ஊற்றிக்கலாம். நாளைக்கு ரோஸ் செடி மாற்றி வைக்கலாம். இந்த தண்ணி வந்து நம்ம மண்ணுக்கும் ஊற்றிக்கலாம், செடிக்கும் நம்ம ஸ்ப்ரே பண்ணுறோம், மண்ணுக்கும் ஊற்றிக்கலாம். இன்றைக்கி நம்ம செம்பருத்தி செடி வேலை முடிஞ்சு போச்சு ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு என்ன பண்ண போகிறோம்னாக்கா, நாளைக்கு நம்ம ரோஸ் செடி மாற்றி வைக்க போகிறோம். நாளைக்கு என்னென்ன பண்ணுறோன்னு சொல்லிட்டு நாளைக்கே நீங்கள் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குலாம் நம்ம வீடியோவை அனுப்புங்க. தேங்க்யூ, பாய்.